ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ரவா இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 கப் ரவை, 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து அதே பேன்ல 3/4 கப் மண்டை வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சோடனே ஃபில்டர் பண்ணிட்டு அதே பேனுக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ரவையும் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு 4 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பிடி கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ரவா இனிப்பு கொழுக்கட்டை வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.